திருப்பதி ஏழுமலையான் அருளால் நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, டிசம்பர் 30/12/2025 அன்று வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசியானது சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கு. நிறைய ஆலயத்தில் பார்த்திங்களா வைகுண்ட ஏகாதசி கொண்டாடப்படுவாங்க. அதுலேயுமே திருப்பதியில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. இது மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசிங்க. இதில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு 10 நாட்களுக்கு வைகுண்ட துவார தரிசனமானது நடைபெறும். இந்த நேரத்தில் பக்தர்கள் சிறப்பு தரிசனத்திற்கு செல்லலாம். மேலுமே இது அத்தியாயன உற்சவம் எனப்படும் 4000 திவ்ய பிரபந்தங்களுடன் சேர்ந்து 25 நாட்கள் நடைபெறும். இது மகாவிஷ்ணுவின் அருளை பெற புனிதமான ஒரு அற்புதமான நாளாக இந்த நாளானது சொல்லப்படுது. திருப்பதியில் நடக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான உற்சவங்களில் ஒன்று தான் வைகுண்ட ஏகாதசி. பாவங்களை போக்கி புண்ணியம் தரும் இந்த திருநாளின் போது திருப்பதியில் பல முக்கிய உற்சவங்களும் நடைபெற இருக்குங்க. அதில் ஒன்று தான் அத்தியானோற்சவம். இது மிகவும் சிறப்பு. இந்த உற்சவம் திருப்பதியில் 25 நாட்கள் நடைபெறுங்க. இது குறித்த முக்கிய அறிவிப்புன திருமலை திருப்பதி தேவஸ்தானமானது வெளியிடப்பட்டிருக்கு. கலியுக வைகுண்டம் என போற்றப்படும் திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடக்கக்கூடிய வருடாந்திர உற்சவங்களில் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கு. வைகுண்ட ஏகாதசி விழா தாங்க. மார்கழி மாதத்தில் நடைபெறும் இந்த விழா தொடர்ந்து 10 நாட்கள் நடத்தப்படுவாங்க. இந்த 10 நாளுமே வைகுண்ட துவாரம் எனப்படும் சொர்க்கவாசலானது திறந்திருக்கும். அதன் வழியாக சென்று ஏழுமலையான தரிசிக்க பக்தர்கள் பார்த்திங்களா அனுமதிக்கப்படுவாங்க. 2024 ஆண்டில் வைகுண்ட ஏகாதசி கிடையாது. மாறாக 2025 ஆண்டில் வருடத்தின் துவக்கம் மற்றும் இறுதி என 2 வைகுண்ட ஏகாதசிகள் வரை இருக்கு. 2025 ஆண்டின் ஜனவரி 10 வைகுண்ட ஏகாதசி விழாவானது நடைபெற இருக்குங்க. வழக்கமாகவே திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழாவின் போது 25 நாட்கள் அத்தியானோற்சவம் நடைபெறும். அதாவது வைகுண்ட ஏகாதசி தினத்திற்கு 11 நாட்களுக்கு முன்பே இந்த உற்சவம் துவங்கிவிடும். இந்த ஆண்டு டிசம்பர் 30 துவங்கி ஜனவரி 23 வரைக்குமே நடைபெற உள்ளதுங்க. அத்தியாயன உற்சவத்தின் போது 25 நாட்களுமே தொடர்ந்து 4000 திவ்ய பிரபஞ்ச பாசுரங்கள் பாராயணமானது செய்யப்படுவாங்க. முதல்ல 11 நாட்கள் பகல் 10 என்றும் அடுத்த 10 நாட்கள் ராப்பத்து அப்படின்னு அழைக்கப்படும். அத்தியாயன உற்சவத்தின் 22வது நாளில் கண்ணினும் சிறுதம்பு உற்சவம், 23வது நாளில் ராமானுஜ நூற்றாண்டி, 24வது நாளில் ஸ்ரீ வராக சாமி சாத்முறை ஆகிய நடத்தப்படுங்க. 25வது நாளில் அத்தியாயனோற்சவம் நிறைவு பெறும். இந்த அத்தியாயனத்தின் 25 நாட்களுமே ஸ்ரீ வைஷ்ணவ ஜியங்கார் சுவாமிகள் 12 ஆழ்வார்களால் பாடப்பட்ட 4000 திவ்ய பிரபஞ்ச பாசுரங்களும் பாராயணம் செய்வாங்க. ஸ்ரீ வாரி கோவிலில் இருக்கக்கூடிய ரங்கநாயகுல மண்டபத்தில் இந்த 4000 திவ்ய பிரபஞ்ச பாசுர பாராயணமானது நடைபெறும். பெருமாளை போற்றி அவரோட பெருமைகளையுமே போற்றி பாடும் 4000 திவ்ய பிரபந்தம் பாராயணத்தை கேட்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியம். இந்த நாளில் திருப்பதி செல்ல பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தவறாமல் இதை கவனித்து தரிசனம் செய்து வருவது உங்களுக்கு பல்வேறான சிறப்புகளை உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கும். பொதுவாகவே 4000 திவ்ய பிரபந்தங்கள் இசைக்கப்படும் போது மனம் மகிழ்ந்தபடி அதை நாம் பெருமாளை கேட்டு ரசிப்பதாக நம்பிக்கை. பெருமாள் மன மகிழ்ச்சியோடு இருக்கும் இந்த சமயத்தில் அவர்கிட்ட நீங்கள் வேண்டும் வரங்களை எல்லாமே தாராளமாக அள்ளி கொடுப்பாரு. மிகவும் சக்தி வாய்ந்த பெருமாளோட மனம் கவர்ந்த 4000 திவ்ய பிரபந்தம் இசைக்கப்படும் போது திருமலையில் புதுவிதமான ஆன்மீக அதிர்வலைகளை உணர முடியும். இந்த சமயத்தில் பார்த்தீங்களா திருமலையில் இருப்பதே ரொம்ப ரொம்ப புண்ணியம் அப்படின்னு கூட சொல்லப்படுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலுமே இந்த வைகுண்ட ஏகாதசியோட சிறப்புகள், இந்த திருப்பதி ஏழுமலையான் ஆலயத்தில் எப்படிப்பட்ட ஒரு சிறப்புகள்லாம் இருக்கும், இந்த ஏகாதசியில் அங்கே என்னெல்லாம் செய்வாங்க அப்படிங்கிறது குறித்தும், நம்ம அங்கே சென்றால் இந்த டைமில் என்னென்ன பலன்கள் நம்மளோட வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடைபெறக்கூடிய ரொம்ப முக்கியமான உற்சவங்களில் ஒன்று தான் வைகுண்ட ஏகாதசிங்க. இந்த விழா பார்த்திங்களா டிசம்பர் 30 நடைபெற இருக்கு. வைகுண்ட ஏகாதசிக்கு பிறகு வரும் 10 நாட்களுமே வைகுண்ட துவாரம் எனப்படும் சொர்க்கவாசல் வழியாக சென்று ஏழுமலையான தரிசனம் செய்வதற்கான ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் குறித்த முக்கிய முடிவுகளை தேவஸ்தான நிர்வாகமானது அறிவிச்சிருக்காங்க.
திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இந்த ஆண்டு டிசம்பர் 30ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி விழாவானது நடைபெற இருக்கு. டிசம்பர் 30ஆம் தேதி துவங்கி ஜனவரி 8ஆம் தேதி வரைக்குமே 10 நாட்கள் வைகுண்ட வாசலானது திறந்திருக்கும். இதன் வழியாக சென்று பக்தர்கள் ஏழுமலையான தரிசனம் செய்ய முடியும். திருப்பதியில் ஜனவரி மாதம் வரைக்குமே ஏழுமலையான தரிசனம் செய்வதற்கான அனைத்து டிக்கெட்களுமே புக் ஆகிவிட்டன. பிப்ரவரி மாதத்தில் ஏழுமலையான தரிசிப்பதற்கான ஆன்லைன் முன்பதிவுகளுமே துவங்கியிருக்காங்க. மேலுமே வைகுண்ட ஏகாதசி விழா நடைபெறும் 10 நாட்களுக்குமே ரூபாய் 300 சிறப்பு தரிசன டிக்கெட் இதுவரைக்குமே வெளியிட இல்லை. இது எப்போது வெளியிடப்படும் என தெரிந்து கொண்டு முன்பதிவு செய்வதற்காக பக்தர்கள் ஆர்வத்தோடு காத்திருக்காங்க. இந்த நிலையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வைகுண்ட ஏகாதசி விழா பற்றிய முக்கிய தகவல்களையுமே வெளியிட்டிருக்காங்க. திருமலை தேவஸ்தானத்தின் அவசர அறக்கட்டளை கூட்டம் என்று பிஆர் நாயுடு தலைமையில் நடைபெற்றிருப்பதாகவும் சொல்லப்படுறாங்க. மேலுமே வைகுண்ட ஏகாதசி விழா நடைபெறும் 10 நாட்களுமே சாதாரண பக்தர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலுமே வைகுண்ட துவார தரிசனம் நடைபெறும் 182 மணி நேரத்தில் 164 மணி நேரத்திற்கும் அதிகமான நேரம் சாதாரண மக்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்காங்க. பொதுமக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் டிசம்பர் 30, 31, ஜனவரி 1 ஆகிய 3 நாட்களுமே 300 சிறப்பு தரிசனம் மற்றும் ஸ்ரீ வாணி டிக்கெட்கள் ரத்து செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இந்த 3 நாட்களுமே லக்கி டிப் புக்கிங் மட்டுமே தரிசன டிக்கெட் பெற முடியும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஜனவரி 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரைக்குமே ஒவ்வொரு நாளுமே ஒரு குறிப்பிட்ட டிக்கெட்களும் தரிசன டிக்கெட்களுமே வழக்கமான நடைமுறையின்படி ஆன்லைனில் ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. வைகுண்ட துவார தரிசனம் நடைபெறும் 10 நாட்களுமே எஸ்எஸ்டி டோக்கன்கள் ரத்து செய்யப்படும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. மேலுமே டிசம்பர் 30, 31, ஜனவரி 1 ஆகிய 3 நாட்களுமே வைகுண்ட துவார தரிசனத்திற்கான ஆன்லைன் முன்பதிவுகள் நவம்பர் 27ஆம் தேதி முதல் டிசம்பர் 1ஆம் தேதி வரைக்குமே நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிசம்பர் 2ஆம் தேதி மேலும் லக்கி டிப் மூலம் தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு டோக்கன்கள் வழங்குவாங்க. திருப்பதி மற்றும் திருமலை உள்ளூர் வாசிகளுக்கு ஜனவரி 6, 7, 8 ஆகிய 3 தேதிகளில் இந்த ஆன்லைன் முன்கூட்டியே முன்பதிவு செய்கிறவங்களுக்கு முன்னுரிமை அப்படிங்கிற அடிப்படையில் ரூபாய் 5000 டோக்கன்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் சொல்கிறாங்க. இந்த 10 நாட்களுமே ஸ்ரீ வாரி கோவிலில் வழங்கப்படும் அனைத்து சேவைகளுமே ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் சிறப்பு தரிசனங்களும் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேரில் வரும் நெறிமுறை உயர் அதிகாரிகளை தவிர பரிந்துரை கடிதங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு கூட சொல்லப்படுறாங்க. மேலுமே இந்த சொர்க்கவாசல் திருப்பை நம்ம அந்த ஆலயத்திற்கு செல்லும் போது நம்மளோட வாழ்க்கை சிறப்பாக மாற ஆரம்பிக்கும். திருப்பதி வைகுண்ட ஏகாதசி 2025 விழா டிசம்பர் 30, 2025 அன்று தொடங்கி ஜனவரி 8, 2026 வரைக்குமே 10 நாட்களுக்கு நடைபெறுகிறதுங்க. இந்த நாட்களில் சொர்க்கவாசல் திறந்திருக்கும். பக்தர்கள் தரிசனம் செய்யலாம். இந்த நிகழ்வு ஆண்டோட தொடக்கத்தில் ஜனவரி 10ஆம் தேதி நடந்த வைகுண்ட ஏகாதசியோடு சேர்த்து 2025 2 வைகுண்ட ஏகாதசி விழாக்களை குறிக்கிறது. ஆரம்ப தேதி பார்த்திங்களா டிசம்பர் 30, 12, 2025 செவ்வாய்க்கிழமை. முடிவு தேதி ஜனவரி 8, 2026 வியாழக்கிழமை. சொர்க்கவாசல் திறப்பு டிசம்பர் 30ஆம் தேதி 2025 முதல் 10 நாட்களுக்கு திறந்திருக்குங்க சொர்க்கவாசல். மேலுமே இந்த ஆண்டு 2025 2 வைகுண்ட ஏகாதசி விளக்கல் வருவது ரொம்ப சிறப்பு. 2025 முதல் வைகுண்ட ஏகாதசி ஜனவரி 10, 2025 அன்று இருந்தது. அதற்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. பக்தர்களுக்கான ஏற்பாடுகள் அப்படின்னு பார்த்தோமா, சொர்க்கவாசல் வழியாக தரிசனம் செய்ய சிறப்பு டிக்கெட்கள் மற்றும் டோக்கன்கள் ஒதுக்கப்படுறாங்க. இதற்கான முன்பதிவு குறித்த அறிவிப்புகளையுமே திருப்பதி தேவஸ்தான இணையதளத்தில் காண முடியுங்க. கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னதாகவே கோவில் தூய்மை பணிக்கான ஆழ்வார் திருமஞ்சனம் டிசம்பர் 22, 2025 அன்று நடைபெற்றதுங்க. தொடர்ந்து புதுப்பிக்கப்படும் தகவல்களுக்கு திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை தொடர்ந்து பாருங்கள். மேலுமே வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது ரொம்ப சிறந்ததுங்க. மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை 11ஆம் நாள் இந்துக்களால் வைகுண்ட ஏகாதசி ஆனது என கொண்டாடப்படுது. இது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைணவர்கள் தாம் வழிபடும் திருமாலின் இருப்பிடமாக கருதும் வைகுண்டத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக நம்பப்படுது. என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னா என்ன, இதோட சிறப்புகளை பார்த்தோம். மேலுமே இந்த நாளில் தொடங்கக்கூடிய நேரம், முடியக்கூடிய நேரம், மேலுமே இந்த தரிசனத்தை பார்த்தால் எப்படிலாம் பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறத பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும்.
அதே மாதிரி மறக்காமல் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிச்சயம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மேலுமே உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த 30ஆம் தேதி வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி நாளில் நீங்கள் திருப்பதிக்கு போவீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.